மக்கள் பணி செய்ய வந்ததையே மறந்துட்டு, மாங்கு மாங்குன்னு கார் ஓட்டிட்டு இருக்க பெரிய ஆட்கள்லாம் இருக்கிற இந்த மாநிலத்தில இருந்துட்டு, நம்மளும் அவங்கள மாதிரி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி சரியா இருக்கும்? அப்படின்றதுனால, எதுக்காக இந்த பேஜ ஆரம்பிச்சோன்றத மறுபடியும் நினைவுல கொண்டு வந்து, ஆர்ட் செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணி, அடுத்த 30 நாள் நம்ம எப்படி வந்து மாங்கு மாங்கென்று உழைத்து, அந்த உழைத்த காசுல வாங்கின ஆர்ட் மெட்டீரியல்ஸ யூஸ் பண்ணாம வச்சிருக்கோமோ, அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மீன் தொட்டிய கண்டுபிடிச்சு, எடுத்து கழுவி, அதுக்கப்புறமா இந்த 30 நாள் நம்ம எப்படி உருப்பட போறோம் அப்படின்றதெல்லாம், ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன வரைய போறோம் அப்படின்றத எழுதி அந்த மீன் தொட்டிக்குள்ள போட்டுட்டோம். ஸோ, இப்ப போட்டா மட்டும் பத்தாது. சரியா வேலை பார்க்கணும். இல்லன்னா ஒரு டேஷும் நடக்காது. எங்க முதலமைச்சர் சொன்ன மாதிரி. ஸோ, அதனால வந்து எதையாவது ஒரு டேஷ செய்யணும் இல்லையா? ஏன்னா இந்த மாநிலமே டேஷ் மாதிரி ஆகிட்டுருக்கு. நம்மளும் அப்படி ஆயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையும் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால, இருக்கக்கூடிய ஆர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, கொஞ்சம் மனச தேத்திட்டு, இந்த ஜர்னிய உங்களோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ம். இப்போதைக்கு நான் தான் அந்த மங்குடி அமைச்சர். என்னோட பேரு ரவுத்ரா. ஸோ, ஆர்ட் செய்வோம். அண்ட் பார்த்து அரசியலோட சேர்த்து பேசிக்கிட்டே செய்வோம்னு நினைக்கிறேன். நாகரீகமான விவாதங்கள் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் உங்களுக்கு நெறைய சொல்லி தரேன். நீங்களும் எனக்கு நெறைய சொல்லி தாங்க. இப்போதைக்கு டாட்டா.